முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, அஸ்ஸாம்ல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு தூரம் தெரியுமா? 2300 கிலோமீட்டர். அப்ப அஸ்ஸாம்ல இருந்து தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வராங்க அப்படின்னா 2300 கிலோமீட்டர் தாண்டி வேலை செய்யறாங்கன்னா அவங்களுடைய வறுமையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பவர் பிளான்ட் எண்ணூர்ல எலக்ட்ரிசிட்டி போர்டு கட்டுறாங்க. அதுல 9 பேர் இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாங்க. 45 மீட்டர் உயரத்துல இருந்து ஒரு இரும்பு கீழே விழுந்து ஒரு டென்ட் விழுந்து இன்னைக்கு 9 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? விஜயனுடைய நிகழ்ச்சியில கூட்ட நெரிசல்ல இருந்து 41 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கு விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி பேசுறாரு. இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? 9 பேர் இறந்துட்டாங்க. நம்ம ஊர்ல கூட கிடையாது சார், அஸ்ஸாம்ல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கும் 10 லட்சம். நம்மளுடைய பவர் பிளான், நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் நமக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கும் 10 லட்சம். என்ன விதத்துல இது நியாயம் சார்? ஐ டிமாண்ட் 50 lakh rupees, 50 லட்சம் ரூபாய் கொடுங்க. தமிழக அரசாங்கம் 50 lakhs ஒரு உயிருக்கும் நீங்க கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி அனுப்பியிருக்கிறாங்க, நம்ம நாட்டை நம்பி அனுப்பியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டை நம்பி அனுப்பியிருக்கிறாங்க. இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். 10 லட்சம் ரூபாய் எப்படி சார் பத்தும் அந்த குடும்பத்துக்கு? அதை வச்சு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? தயவு செய்து அவங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் ரிலீஃப் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி பணிவன்புடன் கேட்டுக்கிறேன் சார். மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன், எல்லாரும் சார்பா கேட்டுக்கிறேன்.